தாட்சாயணி மீது ஈசனுக்கு தாட்சண்யம் இல்லையா? குறை கூற இயலாது. இதுவே காலத்தின் கட்டளை. நம் திட்டங்கள் நிலைகுலைந்தன. நாம் அவர்களை இணைக்கும் பிரயத்தனத்தில் தாட்சாயணி தற்போது மானிடப் பிறவி என்று மறந்தோம். மானுடப் பிறவிகளுக்கு எல்லைகள் உண்டு. தமது தாத்பரியம்தான் என்ன? பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் கொண்டதால் தாட்சாயணியை மகாதேவரால் ஏற்க இயலாதா? பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் கொண்ட மானிடனை இறைவனை அடைகிறான். எனினும் தாட்சாயணிக்கு தடை அவரது சரீரம் அல்ல, அவர்கள் சரீரத்தில் குடிகொண்டிருக்கும் நான் என்னும் அகந்தை. அகந்தை மானுடப் பிறவியோடு உடன் ஜனிப்பது. அகந்தை நான் என்ற சிந்தனையில் ஒளிந்துள்ளது. அகந்தை மானுடப் பிறவிகளுடனேயே அழிவது. நாராயண நாராயண பிரபு, நான் எனும் அகந்தையை அழிக்கும் உபாயம் தம்மிடம் இல்லாமல் இருக்காதே? அந்த உபாயம் அத்துணை எளிதானதென்றால் இந்நேரம் அதை உரைத்திருப்பேன். நான் என்ற எண்ணம் அழிந்தால் சிருஷ்டியில் துன்பம் என்னும் வார்த்தையே இருக்காது. எனில் பிரபு, தமது கூற்றுப்படி ஈசனும் தாட்சாயணையும் இணைவது அசாத்தியமா? தேவரிஷி, நான் என்ற எண்ணம் அழியாதிருந்தால் மட்டுமே அசாத்தியம் என்றேன். எனினும் தாம் மற்றொன்றும் உரைத்தீர்கள். தன் வாழ்நாளில் மானிடன் அகந்தை நின்று முக்தி பெறுவது அசாத்தியம் என்றீர்கள். அசாத்தியமல்ல தேவி, ஆனால் அதை சாத்தியமாக்குவது மிக கடினம். அதற்கான மார்க்கத்தையும் தாட்சாயணி விரைவில் உணர்வார்கள். எனினும் அவர்கள் அம்மார்க்கத்தை ஏற்க இயலுமா என்பது ஐயமே. நானே குற்றவாளி. நிகழ்ந்தவை அனைத்திற்கும் காரணம் நானே. தம் மனதினை நான் புண்படுத்தாதிருந்திருந்தால் தாம் இத்தனை சினம் கொண்டிருக்க மாட்டீர்கள். இத்தகு தர்ம சங்கட நிலையும் ஏற்பட்டிருக்காது. உணராது செய்த தவறினை மன்னியுங்கள். எனது எண்ணம் தம்மை வேதனைப்படுத்துவதல்ல. என்னை மன்னித்தருளுங்கள். அறிவேன் மகளே, உன்னை முழுமையாக உணராமல் தவறிழைத்தவன் நான் தான்.
உனக்கு பெரும் துன்பங்கள் விளைவித்திருக்கிறேன். வா போகலாம். உன் அன்னை உனக்காக காத்திருக்கிறாள். சகோதரிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்காகவும் வா மகளே, வா. வருகிறேன் தந்தையே. இருப்பினும் ஒரு நிபந்தனை உள்ளது. தாம் சந்திரன் அவர்களோடு ரோஹிணி அக்காவையும் ரேவதி அக்காவையும் மன்னித்தருள வேண்டும். இழைத்த பிழைக்காக வருந்துகிறேன் பிரஜாபதி. ரேவதிக்கு நான் இழைத்தது அநீதியே. எனினும் இத்தவறு மீண்டும் நேராத. என்னை மன்னியுங்கள். உன் தவறு மன்னிப்பிற்கு உகந்ததல்ல சந்திரா. எனினும் என் மகளுக்காக உன்னை நான் மன்னிக்க இசைகிறேன். என் மகளை நான் இன்று மீண்டும் பெற்றேன். என் உள்ளம் பரவசமடைந்தது. இனி நிகழ்பவை எதுவாக இருந்தாலும் அது நன்மையே பயக்கும். நடந்ததையெல்லாம் நீயும் மறந்துவிடு மகளே. இனி உன் உள்ளத்தில் வேதனை இருக்க தேவையில்லை. என் மகளாக பிறந்தது நீ பெற்ற வரம். யார் என்ன கூறினாலும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. இன்று நீ எதனை சதிக்கு நன்மை என கருதுகிறாயோ அதுவே நாளை அவளுக்கு தீமைக்கும் வித்திட வாய்ப்புண்டு. மகாதேவன் உனது மகளான சதியை மனம் புரிந்து கொண்டு சிருஷ்டியினை உன்னதமாக்க வேண்டும். இதுவே காலத்தின் கட்டளை. நீ என்னிடம் தோற்றாய் ஈசனே, வீழ்ந்தாய் என் முன்பு. இன்று என் புதல்வியை மீண்டும் பெற்றேன். இன்று பிரஜாபதி தக்ஷன் உனக்கோர் வாக்களிக்கிறான். இனி தாட்சாயணி உன் வாழ்வில் இடம்பெற அனுமதிக்க மாட்டேன். நீ இவளை நெருங்க இடம் தரவும் மாட்டேன். இதனை நீ என்றும் மறவாதே சிவனே. இது தக்ஷனின் வாக்குறுதி. நானும் உன்னுடன் வருகிறேன் சதி. என்னை இன்னமும் மன்னிக்கவில்லையா? என்னை தவறாக எண்ணாதீர்கள். சதி வேதனையில் வாடும் சமயத்தில் நான் அவளோடு இருக்க எண்ணுகிறேன். சிறிது நாட்கள் இவளோடு இருக்க வேண்டும்.
சதி, எனக்கு இன்று உன் கருணையால் தான் இன்னொரு வாழ்வு கிடைத்தது. என்னால் இயன்றால் ஒருவேளை ஈசனை நான் சம்மதிக்க வைத்திருப்பேன். மாதங்கி எங்கிருக்கிறார்கள்? மாதங்கி, எவரும் உன்னை வேதனைப்படுத்தியதாக எண்ணாதே. அனைவரும் உன்னில் துணிவை உருவாக்கியுள்ளனர். ஈசன் உன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அதற்கு உதாரணமும் உள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் அவமானங்களை எல்லாம் ஆனந்தத்தோடு ஏற்ற அவர் இன்று உன் அவமானத்தை பொறுக்கவில்லை. ஆனால் அவருக்கு நான் ஏற்றவளா மாதங்கி? இல்லையே. நான் தக்ஷனின் புதல்வி. அது என்றென்றும் மாறாது. ஈசனை என்னிடம் ஒரு முறை உரைத்திருக்கிறார். தக்ஷனை அவர் ஏற்பது என்பது என்றென்றும் இயலாது. எனக்கு ஒரு வழி பிறக்கும் என்று தோன்றவில்லை. எவ்வித வழியும் இல்லை. ஓர் வழி உள்ளது. நீ அந்த ஈசனை அடையக்கூடிய வழியினை நான் அறிவேன். ஆனால் எண்ணற்ற துன்பங்கள் கொண்ட அவ்வழியை நீ கடப்பாயா? கடப்பேன். அந்த உறுதி என் மனதில் உள்ளது. இன்று வரை அந்த சர்வேஸ்வரனோடு அன்பால் இணைய முயற்சிகள் எடுத்தாய். இனிமேல் பக்தியைக் கொண்டு அவரோடு இணையும் யுக்தியை தேடு.